வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் இந்நிலங்களிலும் மிக்க எழிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. அந்தவாறு இருந்து கொண்டே ஆனந்தம் அனுபவிக்க எந்தவாறு இருந்து கொண்டால் எனக்கிது தெரியுமென்னில் இந்த மூன்று அவஸ்தை தம்முள் எழுந்திடம் விருத்தி நீக்கில் அந்தவாறு இருந்து நீயும் ஆனந்தம் அடையலாமே. 164வது பாடல்ல இருந்து நிதித்தியாசன உபாயம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதாவது எனக்கு ஜென்மா கிடையாது, ஜென்ம மரணம் கிடையாது, பிரம்ம ஜென்ம மரண வர்ஜிதம், அகம் பிரம்மாஸ்மி, எனக்கு பிறப்பு இறப்பு கிடையாத பிரம்மன் நான் அப்படிங்கிறது 164வது பாட்டு. இதை அறிய வேண்டிய வஸ்து இல்லை. நானே என்ன அறியறதுன்னு சொன்னால் கர்த்திரு கர்ம விரோதம் எல்லாம் வரும். ஆனால் நான் இருக்கிறேங்கிறதுல யாதொரு சந்தேகமும் கிடையாது. புத்தி லயம் உற்பத்தியாகும், லயமாகும். புத்தி அகம் பதார்த்தமாகாது. புத்தி சாட்சி தான் அகம் பதார்த்தமாகும். அது பூர்ணமான அகம் அப்படின்னு சொல்லி புத்தி அபூர்ண அகம், புத்தி சாட்சி பூர்ண அகம் அப்படிங்கிறது 165வது பாட்டில் இருக்கு. அது எப்படி பூர்ணன் அப்படின்னு சொன்னால், தூக்கத்தில் நீ பூர்ணனாக இருக்கேங்கிறத இப்போ நினச்சி பார்த்தியானா புரியும். உலகத்தில் நாம் அனுபவிக்கிற ஆனந்தமெல்லாம் குறைவுடையதாக இருக்குது. அதனால் அது ஆனந்தமே கிடையாது, ஆனந்த ஆபாசம். ஆகையினால தூக்கத்தில் நாம் எப்படி இருக்கோங்கிறத நீ விசாரம் பண்ணி பார்த்தியானா நீ பூர்ணம்ங்கிறது புரியும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கணும். முதல்ல 164வது பாட்டில் எனக்கு பிறப்பு இறப்பு கிடையாதுன்னு தியானம் பண்ணணும். 165வது பாட்டில் என்னன்னா அறிய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பூர்ணன்னு தியானம் பண்ணணும். அந்த பூர்ணன்னு தியானம் பண்ணுறதுக்கு தான் 166வது பாடல் அகம் பூர்ண ஆனந்த ஸ்வரூபா அப்படின்னு தியானம் பண்ணணும். ஒன்று ஒன்று, அதாவது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட், இங்கிலீஷில் சொன்னால் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம். ஒரு கோணம். எனக்கு ஜென்ம மரணம் கிடையாதுன்னு ஒரு தியானம். இன்னொரு தியானம் என்னது, என்னன்னா அறிய வேண்டிய அவசியம் கிடையாது, அகம் அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா. நீங்கள் இதெல்லாம் நீங்களா சிந்தனை பண்ணால் நிறைய வரும் உங்களுக்கு. அகம் அப்பிரமேயா, அதுக்கு தகுந்த மாதிரி சிந்தனை பண்ணணும். அகம் அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா கர்த்திரு கர்ம விரோத அகங்காரா ந பவாமி. கர்த்திரு கர்ம விரோதம்னா என்ன வரும், நானே நான் என்னை அறிகிறேன் அப்படின்னா என்ன ஆயிடும், நான்கிறது கர்த்தா, என்னைங்கிறது கர்மா, அறிகிறேங்கிறது கிரியா வந்துடும். மூணுக்கு அதிஷ்டானம் என்னன்னா ஒரே வஸ்து. அப்போ எப்படி ஒரே வஸ்து கர்த்தாவும் கர்மாவாகவும் கிரியாவாகவும் இருக்க முடியும்? முடியாதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். இதை சொல்றதுனால மனசுக்கு விஷயம் புரியுமா புரியாதான்னு கேட்டால், புரியிற சூக்ஷ்ம புத்தி உள்ளவனுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால அகம் பூர்ணஸ்வரூபா, அகம் பூர்ண ஆனந்த ஸ்வரூபா. அதனால என்னன்னா அகம் ஜகத்தே என்னன்னா ஜகத்துக்கு அதிஷ்டான சைத்தன்யம் அகம். இந்த 167வது பாட்டில் என்னன்னா அழியப்படுகிற உலகம், உடல் முதல் புத்தி முதல் அறியப்படுகிற பிரபஞ்சம் அனைத்தும் அந்தர்விருத்தி பகிர்விருத்தின்னு சொன்னார் இல்லையா நாடக தீபத்தில்,
அது மாதிரி அந்த அந்தர்விருத்தி பகிர்விருத்தி எல்லாமே சைத்தன்யத்தில் அத்தியஸ்தம் அப்படிங்கிறது 167வது பாட்டில். அதாவது அனைத்தும் என்னிடத்தில் கற்பிக்கப்பட்டது. அந்த இந்த 167க்கு பக்கத்தில் போட்டுக்கலாம். ஒப்பிடுக கைவல்ய உபனிஷத் 19வது மந்திரம். மய்யேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி. அப்படியே இருந்து ஆனந்தமாக இருக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நீ ஒரு இடத்துல உட்காந்து உன் விருத்தி எல்லாம் நிஷேதம் பண்ணுன்னு இவர் யோக உபாயம் சொல்லி கொடுக்குறார். யோக உபாயம் 168வது ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். இதில் எல்லாம் யோக உபாயம் இல்லை. 164, 165, 166, 167 4 பாட்டும் பிரம்மனுடைய லட்சணத்தை சிந்தனை பண்ணுறது. பிரம்மத்துக்கு சாஸ்திரத்தில் என்னெல்லாம் லட்சணம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த லட்சணத்தை சிந்தனை பண்ணுறது தான் இந்த 4 ஸ்லோகத்தில் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, லட்சணத்தை சிந்தனை பண்ணுறதை சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாருன்னா, விருத்தி நிஷேதம் பண்ணு, விருத்தியை நிரோதம் பண்ணு, விருத்தியை அடக்கு, விருத்தியை நாசம் பண்ணு அப்படிங்கிற அர்த்தம். விருத்தியை மித்யான்னு நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன சொல்ற, விருத்தியை சத்தியம்னு நினைச்சே விருத்தியை நீக்கிறதுக்கான சாதனம் யோக சாதனத்தின் மூலமாக இந்த 3 அவஸ்தை தம்முள் எழுந்திடும் விருத்தி நீக்கில் அந்தவாறு இருந்து நீயும் ஆனந்தம் அடையலாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி தூக்கத்தில் நாம் இயற்கையாகவே நம்ம பிரம்மஸ்வரூபமாக இருக்கோமோ அது மாதிரி இங்கே நீ செயற்கையாக விருத்தியெல்லாம் நீக்கிவிட்டு பிரம்மஸ்வரூபமாகவே இருந்து என்ன தெரிகிறதுனா, விவகாரம் பண்ணிண்டே பிரம்ம ஜானத்தை பிரம்மஸ்வரூபத்தை நினைக்கிறது ஒன்று, விவகாரத்தை எல்லாம் விட்டுட்டு பிரம்மமாகவே இருக்கிறது. சமாதியில் இருந்துட்டோம்னா என்ன ஆகிடும், விருத்தியெல்லாம் போயிடும். அப்போ என்னவா இருப்போம், அதுவாக இருப்போம். இப்போ இதோட சேர்ந்து இருப்போம், இல்லாட்டி அதுவாக இருப்போம். அவ்வளோதான். வஸ்திரத்தை போட்டுன்னு இருப்போம், இல்லாட்டி வஸ்திரத்தை கழட்டி இருப்போம். அவ்வளோதான். அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். ஒன்று விவகாரம் பண்ணிட்டு அந்த விவகாரத்தில் சத்தியத்துவ புத்தி இல்லாமல் பிரம்ம ஞானத்தோடு இருக்கிறது. பிரம்ம சத்திய புத்தியும் ஜெகன் முத்தியா புத்தியோட புத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கும், விற்பி வேலை செஞ்சுட்டு இருக்கும். 2 விற்பி இருக்கும். அகம் பிரம்மாஸ்மி விற்பி இருக்கும், நான் அகம் தேகா ந அஸ்மி அப்படிங்கிற விற்பி இருக்கும், ஜெகன் மித்யாங்கிற விற்த்தியும் இருக்கும். இந்த விற்த்தியோட இருக்கிறது ஒன்று. அதுதான் வேதாந்தத்தில் சொல்கிறோம். விற்த்தியவே நீக்கிவிட்டு அகம் பிரம்மாஸ்மி விற்த்தியும் வேண்டாம், எந்த விற்த்தியும் இல்லாமல் இருக்கிறது என்னன்னா பிரம்மமாகவே இருக்கிறது. விரும்பினா 2 பேருக்கும் ஈக்குவல் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வாசனாவசத்தினாலே வருகின்ற விருத்தியெல்லாம் ஏதினால் அடக்கலாகும் என்றுதான் விசாரம் செய்யில் போதமாம் ராஜந்தானாய் புந்தி ஐம்புலன்களெல்லாம் தாதராய் இருக்கப் பெற்றால் சகலமும் அடங்கும் தானே. இந்த விற்பி எல்லாம் நானா வேணும்னு சொல்றேன். நான் ஒன்றும் புதுசா விற்த்தியவே உண்டு பண்ணிக்கல, ஆனா அந்த விற்பி வந்துட்டே இருக்கு நிறைய. அப்படின்னா இப்போ அதுக்கு என்ன பண்றது? வாசனா வசத்தினாலே வருகின்ற விற்பி எல்லாம் ஏதினால் அடக்கும்லாகும் என்றுதான் விசாரம் செய்யில். வாசனா வசத்தினால 1 நாளா 2 நாளா நம்ம உலகத்துல எல்லாம் நிறைய விவகாரம் பண்ணி பழகி இருக்கோம். அதனால நமக்கு நிறைய விற்பி வந்துட்டே இருக்கு, ஏகப்பட்ட விற்த்திகள் வந்து கொண்டே இருக்கு. அது வாசனை, அது பலம் ஆயிடுத்து. வாசனா பலம்னா என்ன? ரொம்ப வருஷமா பழகினதுனால அது வாசனை வந்திருக்கு. அதை எப்படி அடக்கிறது அப்படின்னு விசாரம் பண்ணுவோமானா, பேசாம நாம அகம் பிரம்மாஸ்மிங்கிற போதத்திலேயே இருந்துட்டோமானா, புந்தி ஐம்புலன்களெல்லாம் தாத்தரா இருக்க பெற்றால் நம்ம இதை கட்டுப்பாட்டு கொண்டுட்டோமானா, அதாவது விற்பி என்ன பண்ணணும்னா, அகம் பிரம்மாஸ்மிங்கிறதையே அகண்ட பிரம்மனையே நினச்சிக்கிட்டே இருக்கணும், அதை விடாமல் நினச்சி கொண்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இந்திரியங்களும் மனசு எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் கொஞ்சம் காலம் ஆக ஆக தானாகவே அது அடங்கிடுங்கிற.
அது உண்மை. நம்ம ஞானத்தில் பலமாக மனசு சஞ்சலம் குறைஞ்சிட்டே வருதோ இல்லை, அதை தான் சொல்கிறாரு. போதமாம் ராஜன் தானாய், ராஜா வாயிடுறது. போதமாய் ராஜன் தானாய்னு அர்த்தம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற விற்த்தியவே நல்லா பலமாக பிடிச்சுன்னுட்டோமானா விடாமல் அதையே நினைக்கிறது. பூர்ணஸ்வரூபா, சுத்தஸ்வரூபா, ஆனந்தஸ்வரூபா, புண்ணிய பாப ரஹிதா, என்னெல்லாம் நினைக்க முடியுமோ அத்தனையும் நினைக்கிறது. ஜன்ம மரண வர்ஜிதா, இத்தனை இப்படியே ஒன்றுன்னா விஷயங்கள் எல்லாம் நினச்சி நினச்சி விற்பி இது பண்ண. போதமாம் ராஜன் தானாய், அதுவாக ஆயிடணும். அதாவது ஞானமயம் ஆயிடணும்னு அர்த்தம். போதமாம் ராஜன் தானாய் இஸ் ஈக்குவல் டு ஞானமயமாகி. ந கிஞ்சிதபி சிந்தையேத்துங்கிறாரோ இல்லை பகவான். ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத். அது மாதிரி தாத்தராய் இருக்க பெற்றால், இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குமானால், பகவான் சொன்னார் இல்லையா, ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவஷ்யைர் விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி யஸ்து விஜானவான் பவதி சமனஸ்கஸ் சதா சுசிஹி தஸ்யேந்திரியாணி வஷ்யானி சதஸ்வா இவ சாரதே. கட்டோபனிஷத்தில் இருக்கு அந்த குதிரை திருஷ்டாந்தம். இந்திரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோ இல்லை, அதை நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். தாத்தராய்னா என்ன அர்த்தம்? தன் கட்டுப்பாட்டில் இருக்கும்படி பார்த்து கொண்டு விட்டார். அதனால தான் பகவான் கீதையில் இந்திரிய நிகிரகத்தை ஸ்தித பிரஜ லட்சணத்தில் நிதித்தியாசனத்தில் சொல்கிறாரு. முதல்ல யதா சம்ஹரத்தே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசா சொல்கிறார். அப்புறம் விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார்? அதுக்கப்புறம் யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனஹான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பகவான்? தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. அதெல்லாம் இங்கே போட்டுக்கலாம். 3வது வரி 4வது வரைக்கும் எல்லாம் கீதையில் 55, 56, 57, 58, 59, 60, 61 இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பலமாக புதாகும். விருத்திகள் அடக்க இன்னம் வினோதமாம் யோகத்தாலே துருத்தி போல் ஊதும் மூச்சை சுகமுடன் அடக்கில் நிற்கும் கருத்ததற்கில்லை என்னில் காரண சரீரமாகி வெறுத்ததோர் அவித்தை தன்னை பிடுங்கிடில் அடங்கும் தானே. இந்த 168வது பாட்டில் இருந்து விருத்தி நிரோத உபாய, அவ்வளோதான். விருத்தி நிரோத உபாய. 168வது பாட்டு என்ன சொல்றதுன்னா விருத்தி நிரோத கர்த்தவியாங்கிறது. விருத்தி நிரோத கர்த்தவியா, விருத்தி நிரோதம் பண்ணணும்னு சொல்றது. விருத்தி நிரோதம் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு உபாயம் சொல்றது 169வது பாட்டு. சரி, இன்னும் விருத்தி அடக்கிறதுக்கு இன்னொரு உபாயம் சொல்றேங்கிறார். வினோதமாம் யோகத்தாலே துருத்தி போல் மூதும் மூச்சை சுகமுடன் அடக்கில் நிற்கும். விருத்தி அடக்கிறதுக்கு இன்னொரு உபாயம். பிராணபந்தனால் லீயத்தை மனஹான்னு உபதேசசாரம் சொன்ன மாதிரி பிராணாயாமத்தினால என்ன பண்றதுன்னா விருத்தியை அடக்கிறது, கட்டுப்படுத்துறது. விருத்திகள் அடக்க இன்னம் வினோதமாம் யோகத்தாலே துருத்தி போல் ஊதும் மூச்சை, இந்த உடம்புல துருத்தி மாதிரி ஊதிட்டு இருக்கு, யோகத்தாலே மூச்சை சுகமுடன் அடக்கில் நிற்கும்னு அர்த்தம். மூச்சுக்கு விசேஷனம் சொல்றார், துருத்தி போல் ஊதும் மூச்சை. நம்ம எப்படி படிக்கணும்னா யோகத்தாலே சுகமுடன் மூச்சை அடக்கில் நிற்கும், அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். நான் இதை பார்க்கறதே இல்லை, இப்போ பார்க்காம சொல்லிட்டு இருக்கேன். இந்த புத்தகத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கேன், இதை ஒன்றும் பார்க்கல, அதில் என்ன அன்வயம் போடுக்க தெரியாது. அதனால யோகத்தாலே சுகமுடன் மூச்சை சுகமுடன் என்ன அர்த்தம்? சுக பிராணாயாமம் பண்ணி, ஆனால் அது தானாகவே அடங்கும். கருத்ததற்கு இல்லை என்னில், அதுக்கு எனக்கு அதெல்லாம் பிடிக்கலை, எனக்கு அதுல எல்லாம் இஷ்டம் இல்லைன்னு. கருத்ததற்கு இல்லை என்னில், எனக்கு அதை சொல்றாரு பாரு, அவ்யோகம் அபியாசிப்பதற்கு விருப்பம் இல்லையாயின் காரண சரீரமாகி
ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களுக்கு காரண சரீரமாய் பெருத்ததோர் அவித்தை தன்னை காடாந்தகாரம் போலும் கனத்திருப்பதான ஓர் அவித்தையை பிடுங்கிடில் நாசம் செய்யில் உபாதான நாசத்தால் வேறொரு நிமித்தத்தை அபேட்சிக்காமல் நாசமாம். எல்லாம் யோக வாசிஷ்டம்பா. அதாவது அஜானத்தை பிடுங்கிட்டோமானா அது காரண சரீரமாக இருக்கக்கூடிய அஜானங்கிறது. காரண சரீரமாக இருக்கக்கூடிய அஜானத்தை பிடுங்கிட்டா விருத்தி அடங்கிடுங்கிறார். காரண நாசே காரிய நாசா, அஜான நாசே விருத்தி நாசா அல்லது விருத்தி நிரோதா. நாசகான்னு சொல்லலை, விருத்தி நிரோதா. உலகமெல்லாம் பிரம்மெனும் பாவனையால் அஜ்ஞானம் ஒழிந்து போனான் மலமுரு வாதனை தோன்றா என்று கூறப்பட்டிருப்பது காண்க. இதை முதலே சொன்னது தானே. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, அஜ்ஞானத்தை எடுத்துட்டா போறோம், அப்புறம் தானாவே விருத்தி எல்லாம் நீங்கிடும். காரண சரீரம் தன்னை களைவது எவ்வாறென்றோதில் ஆரணம் பொய் சொல்லாதே அதன் பொருள் அகத்தில் உய்த்து பூரணமாகும் என்மேல் புவனங்கள் தோன்றுமென்று தாரணை வந்ததாகில் தரித்திடும் அவித்தையெங்கே. இப்போ 168வது ஸ்லோகம் விருத்தி நிரோதா கர்த்தவியான்னு சொல்லித்து. 169வது பாடல் விருத்தி அடங்கிறதுக்கு உபாயம் சொல்லித்து. ஆனால் விருத்திகள் அடக்கிறதுக்கு பிராணாயாமத்தை ஒரு உபாயமாக சொல்லியது 170வது பாடல். அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னியானா, அந்த யோக சாதனமெல்லாம் எனக்கு வேண்டான்னு நீ நினைப்பையானா அஜ்ஞானத்தை நீக்குன்னா. அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா திரும்பவும் இதே கதை தான். என்ன சொல்றாருன்னா, வேதம் சொன்ன வார்த்தையை நல்லா உறுதியா பற்றி கொண்டு ஜெகத்தை மிச்சேன்னு திரும்ப திரும்ப போயிடுங்கிறார். காரணம் சரீரம் தன்னை களைவது எவ்வாறு என்று ஓதில் என்று கேட்பாயே. ஆனால் ஆரணம் பொய் சொல்லாதே, வேதம் பொய் சொல்லாது, ஞாபகம் வச்சுக்கோ. வேத வாக்கியம் சத்திய வாக்கியம். அதன் பொருள் அகத்தில் உய்த்து, அதன் பொருளை மனசுல ஆழமா நினைச்சு பூரணமாகும் என்மேல் புவனங்கள் தோன்றும் என்று, பூரணமாயிருக்கிற என்மேல மையேவ சகலம் ஜாதந்தான், புவனங்கள் தோன்றும் என்று தாரணை வந்ததாகில், அதில் உனக்கு மனசு நல்லா திருடமாச்சுன்னு சொன்னா அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைப்பாயானால் தரித்திடும் அவித்தை எங்கே. அப்போ அஜ்ஞானத்துக்கு இடம் எங்கே இருக்க போகிறது? இது முதலே சொல்லிடலாம். ஆக விருத்தி. இப்போ இதுலேருந்து 2 தெரியுது நமக்கு. வேதாந்த விசாரத்தினாலேயே நம்ம அஜ்ஞானத்தை நீக்கிறதுன்னு ஒன்று. அஜ்ஞானத்தை நீக்கினதுக்கு பிறகும் கூட இந்த வாசனையினால பிரபலமான விற்த்திகள்லாம் வந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு அது உபாயமாக சொல்லியிருக்கு. அதை என்ன போட்டுக்கணும்னு கேட்டால், பகிரங்க சாதனம் விற்பி நிரோதா, அந்தரங்க சாதனம் தத்துவஞான தியானம்தான். தத்துவஞான தியானம். அந்தரங்க சாதனம் விற்பி நிரோதம். விற்பி நிரோதத்தில் அதுக்கு தாற்பயம் இல்லை, பகிரங்க சாதனம் போட்டுக்கணும். இதுக்குள்ள பகிரங்கம், உள்ளுக்குள்ள உள்ளது பகிரங்க சாதனம்னு போட்டு அதை அங்கமாக போட்டு இது அங்கீயா போட்டுக்கணும். அப்பதான் புரியும். தாரணை வந்ததாகில் தரித்திடும் அவித்தை எங்கே. அப்படி இருக்க சித்தம் அலைதலால் விவகாரத்தில் எப்படி கூடுமென்னில் என்னை விட்டொன்றுமில்லை இப்படி கண்டையெல்லாம் என்மயம் என் கனாப்போல் கற்பிதம் என்று தானே காண்கின்ற சித்து நானே. பழைய எப்படியும் கொண்டு வர, அதாவது விற்பி நிரோதம்ங்கிறது தேவைப்பட்டா பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு விவகாரத்தில் ஞானத்தோட உறுதியாக இருக்க முடியல, விவகாரத்தை பண்ணி கொண்டு ஞானத்தில் என்னால் உறுதியாக இருக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவனுக்குத்தான் சமாதி அபியாசம். இல்லை என்னால் முடியறது, காரியம் பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது, அதே சமயம் என்னால் இந்த ஞானத்தை
ஆழமாக மனசில் நினைக்க என்னால் முடிகிறது அப்படிங்கிறவங்களுக்கு தான் கடைசியில் முடிக்கிறவங்க அப்படி தான் முடிக்கிறாரு. அதாவது அப்படி இருக்க சித்தம் அலைதலால், இதெல்லாம் ஏற்கனவே கேட்டது தான். சந்தேகம் தெளிதல் படலத்திலேயே 22வது பாட்டு பாருங்கள். விவகார வேளையெல்லாம் சமாதி என்றால் விகல்பம் என்றோ, மனம் அலைந்து விடாதோ, விட்டால் அவதானம் நழுவுமன்றோ என்றாயாகில் அதற்கொரு திருஷ்டாந்தம் கேள். ஆசை கொண்டு நவமாக பரபுருடன் தன்னை கூடி நயந்த சுகம் அனுபவித்த நாரி நெஞ்சம் தவமான மனைத்தொழில்கள் செய்யும் பொழுதும் தழுவி அனுபவித்த சுகம் தன்னை விடாதே. இந்த 22வது பாடலை ஞாபகம் வச்சுக்கணும். திருஷ்டாந்தம் தான் வெளியில் சொல்ல முடியாத திருஷ்டாந்தம். ஆகையினால ரொம்ப இதான திருஷ்டாந்தம். இப்படியெல்லாம் நிறைய இருக்குது, வேற எங்கேயோ கூட இருக்குன்னு பாரு. 88வது பாடல் தத்துவ விளக்கப்படும். தீரராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னம் வாரமாய் இருந்த தங்கள் வருணம் ஆசிரமம் சொன்ன பாரகாரியம் ஆனாலும் பாரகாரியமானாலும் பலர்க்கு உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்த நிலை விடார் ஜீவன் முக்தர். காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போ, மனத்தில் பற்றார். அதெல்லாம் வந்தாலும் காமக்ரோதாதிகள்லாம் வந்தாலும் ஒரு க்ஷணத்தில் போயிடும், மனத்தில் பற்றார். தாமரை இலை தண்ணீர் போல் ஜகத்தோடும் கூடி வாழ்வார். பாமரரென காண்பிப்பார். ஒன்றும் தெரியாத பாமரன் மாதிரி நடந்துப்பார், ஒன்றுமே தெரியாத அஜ்ஞானி மாதிரி இருப்பார். பண்டித திறமை காட்டார், தான் பண்டிதன்கிற திறமை காட்டவார். ஊமரும் ஆவார், ஊமை மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாமல் இருப்பார். உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். மனசில் ஆனால் பரமானந்தமாக இருப்பான்ட்டார். இதுதான் இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதைத்தான் கடைசியில் முடிக்கிறார். அப்படி இருக்க சித்தம் அலைதலால், அப்படி இருந்தோம்னா சித்தம் அலையுமே, பழையபடி சித்த விக்ஷேபம் இருக்குமே. விவகாரத்தில் எப்படி கூடும் என்னில், விவகாரத்தில் எப்படி இதெல்லாம் நிற்கும் அப்படின்னா, என்னை விட்டு ஒன்றும் இல்லை. அவன் நினைக்கிறான் நான் தான் அத்தனையுமா இருக்கேன், என்னை விட்டு ஒன்றும் கிடையாது. மத்த பரதரம் கிஞ்சித்து நாஸ்தி. இப்படி கண்டையெல்லாம் என்மயம், நான் உன்னை பார்க்குற போது என்னத்தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஞானம் விருத்தி பண்ணினுட்டேன்னா, பார்க்குற வஸ்துக்கள்லாம் நான் தான் நான் நினைக்கிறதுக்கு என்ன தடை இருக்கு? தடையே கிடையாது. அது சத்தியமும் கூட, உண்மையும் கூட. பார்ப்பவனும் நானே, பார்க்கப்படும் பொருள்களும் நானே, பார்க்கப்படுகின்ற கருவியும் நானே அப்படிங்கிறது பரமசத்தியம். ஏன்னா எனக்கு எனக்கு வேறாக பார்ப்பவனும் இல்லை, எனக்கு வேறாக பார்க்கப்படும் பொருளும் இல்லை, எனக்கு வேறாக பார்க்கப்படும் கருவியும் இல்லை, எனக்கு வேறாக பார்த்தல் என்பதும் இல்லை. அப்ப நான் தான் பார்ப்பவன் பிரம்மம், பார்க்கப்படுவதும் பிரம்மம், பார்ப்பதற்கான கருவியும் பிரம்மம், பார்த்தலும் பிரம்மம். அப்படிங்கிற போது என்ன பண்ண முடியும்? இது விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கூட பிரச்சனையே கிடையாது. அதனால என்னை விட்டு ஒன்றுமில்லை, இப்படி கண்டையெல்லாம் என்மயம் என் கனா போல. நல்ல திருஷ்டாந்தம் என்னன்னா, சொப்னத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிருஷ்டியும் நான் தான். என்னுடைய சொப்னத்தில் எப்படி அதெல்லாம் நான் தானோ, அதே மாதிரி ஜாகிரத்திலையும் எல்லாம் நான் தான். யதா ஸ்வப்ன பிரபஞ்சோயம் மஜி மாயா விஜృంభిதா ததா ஜாகிரத் பிரபஞ்சோயம் மஜி மாயா விஜృంభిதா. கௌடபாதகாரிகம். எப்படி ஸ்வப்ன பிரபஞ்சம் என்னிடத்தில் மாயையினால் கற்பிக்கப்பட்டிருக்கோ, அப்படி ஜாகிரத் பிரபஞ்சமும் என்னிடத்தில் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கு. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் பௌனః புண்ணியேன சிந்தனம் குறியாத். அதனால எல்லாம் கணா போல கற்பிதம் என்று தானே காண்கின்ற சித்து நானே, நானே தான், அதே தான் அந்த வஸ்து. சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவே போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே. கடவுள் அருள் இல்லைன்னா இப்படி பாட்டெல்லாம் எழுத முடியுமா? எப்படி எழுதியிருக்காரு? நான் சித்து
நிறைந்தோன். 2 பதத்தை போட்டார். அகம் சைத்தன்ய ஸ்வரூபா அகம் பூர்ண, அகம் பூர்ண சைத்தன்ய ஸ்வரூபா. அதனால என்ற திடம் இது உறுதியா மறவாதிருந்தால், மறவாதிருந்தால் இது மறக்காம இருந்தான்னா, மறக்காமனா என்ன சூழ்நிலைனும் இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இது தாரயன் நைவ கிஞ்சித் கரோமி இது மன்யேத. அந்த ஏவகாரம் ரொம்ப முக்கியம். கிஞ்சித்து கரோமி இது நைவ மன்யேத. அதனால கீதையில் நிறைய இருக்கு நமக்கு பிரமாணம். என்ற திடம் மறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும். அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம நினைக்கிறோம். இந்த தென்னை மரத்தை எப்படி பண்றது, இதே தான் வேலை. இங்கே கிளாஸ் முடிஞ்சு அங்கே போய் உட்கார்ந்தா என்னன்னா இந்த தென்னை மரத்தை என்ன பண்ணுறது, அவனை என்ன பண்ணுறது, கிச்சனை என்ன பண்ணுறது, இப்போ டிவிக்கு ப்ரோக்ராம் எப்படி கொடுக்கறது. அந்த டேபிளில் போய் உட்காந்தாச்சுன்னா கைவல்லிய நவநீதமாக நினைப்பேன். அப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கு என்ன ஆச்சு, இந்த பணம் என்ன ஆச்சு, இது எதில் போடுறது, அதை எப்படி செய்கிறது, அடுத்த கோர்ஸுக்கு என்ன, துணி வாங்கியாச்சா, ருத்ராட்ச மாலை எங்கே, என்னாச்சு ராஜேஷ் கண்ணாட சொல்லியாச்சா, வேதநெறி பத்திரிக்கை என்னாச்சப்பா, போயிட்டே இருக்கு. ராத்திரி வரைக்கும் உட்காந்து வேலை செய்கிறோம், வேலை முடிய மாட்டேங்குது. சும்மா இருந்தாலும் வேலை இருக்கு, காரியம் பண்ணாலும் வேலை இருக்கு. சும்மா இருக்கிறப்ப வேலை நிறைய தூங்குறது, அது வேற விஷயம். அப்படி நிறைய எத்தனை காரியம் பண்ணாலும் முடிவில்லாமல் இருக்கு. அதனால தான் சொன்னார் எத்தனை எண்ணினாலும். புதுசு புதுசாக பிளான் பண்ண, இது அங்கே கட்டுறதா, இது இங்கே கட்டுறதா, அங்கே கட்டுறதுனால என்ன நன்மை வரும், இங்கே கட்டினா என்ன வரும், பாசிட்டிவ். அவரோட அபிப்பிராயம் சொல்ல, ஒரு இந்த அபிப்பிராயம், இது வித்தியாசமாக இருக்கு, இது இப்படி பண்ணால் என்ன, இப்படி போய்ட்டுருக்கு. இதுக்குள்ளே லோகோ ரெடி ஆச்சா, என்னப்பா போட்டையா, 2 லோகோ பண்ணியிருக்கோம், நீங்கள் சூஸ் பண்ணுங்க. சரி, அதை யோசிக்கணும். இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, அதில் என்ன மைனஸ் இருக்குது, அப்பா அப்படி நினச்சிட்டே இருக்கு. ஆனால் இது கஷ்டமாக தான் இருக்குன்னா ஒன்றும் இல்லை. எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் நமக்காகவே பாடி வச்ச மாதிரி இருக்கு. அதனால் என்னென்னா சர்வ கர்மாணி மனசா சந்நியாஸ்தே சுகம் வசி. இந்த கீதை இதெல்லாம் சொல்லலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சன்னியாசம் பண்ணிட்டு குகைக்குள்ள சமாதியில் இருன்னு சொல்லலையே, அது அவன் பிராரப்தத்தை பொறுத்தது. அதனால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன, என்ன பண்ணா என்ன, யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்கவிஹீனா, எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு வந்துட்டார் இல்லையா. எல்லாம் அப்படி இல்லையா, அது கிரகஸ்தனுக்கு சொல்லியிருக்கு, நீ இது சன்னியாசியோட சேர்க்காதன்னு வந்து அதே இதே சொல்கிறேன். சரியான பதிலப்பா, பதில் நான் சொல்கிறேன். நான் தான் சொல்லுவேன், இப்படிலாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ பஜகோணத்தில் சொன்னேன்னா தெரியல. வந்து கிரகஸ்தனுக்கு நான் அது சொல்லியிருக்கேன். நான் சொன்னது எனக்கே மறந்து போய்டும் நிறைய. ஆனாலும் கூட யோகரத்தோவா போகரத்தோவான்னா கிரகஸ்தாசிரம ஞானிக்கு சொல்லியிருக்கு, சன்னியாசாசிரம ஞானிக்கு இல்லைன்னு விட்டார். இப்போ இது வேலை செய்கிறது இல்லை. சன்னியாசாசிரம ஞானிக்கு இல்லைன்னு சொன்ன உடனே விஷயம் தெரிஞ்சனா தான் யோசிக்கத்தானே வேணும். அது யோகரத்தோவா போகரத்தோவாலாம் கதை விட்டாதே, அதெல்லாம் வந்து தப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சது சொன்னது. சொல்கிறது உண்டு, நான் சொல்லுவேன், சொல்கிறது உண்டு. அந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். எப்படியோ யார் சொன்னால் என்ன, விஷயம் வந்து உத்தமமான விஷயம். அதனால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன, நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவே போல. நித்திரை உணர்ந்த பின்பு, நித்திரை உணர்ந்த பின்பு, நித்திரை உணர்ந்த பின்பு இல்லை. நித்திரை எப்போ உணர்றோம், எழுந்த பிறகு தான் உணர்றோம், தூங்கினேன் அப்படின்னு. அதே மாதிரி நிற்கின்ற கனா போல. நித்திரை போயிடுறது, மனசில் வந்து கனவை பற்றி நினைக்கிறோம், அது கனவு பொய்யா இருக்கு. அது மாதிரி அத்தனையும் பொய்தானே, அத்தனையும் பொய்தானேன்னு அர்த்தம். கனா போல இந்த இப்பொழுது நான் அனுபவிக்கின்ற நனவும் பொய்தானே, ஆனந்த வடிவு நானே. முடிச்சுட்டார். நான் ஆனந்த வடிவாக இருக்கிறேன், சித்து நிறைந்தோன், சித்து நான் நிறைந்தோன்னு சொன்னார், ஆனந்த வடிவு நானே சொல்லிட்டார். ஆகையினால சச்சிதானந்த ஸ்வரூபா அகமஸ்மி. இனி முடிஞ்சு போச்சு. கைவல்ய நவநீதம் சமாப்தம். இப்போ முடிஞ்சது, கிட்டத்தட்ட சாஸ்திரத்தை முடிச்சுட்டார் அவர். இனிமே புகழ்ந்து பேச போறார். ஞானத்தை புகழ்ந்து பேசுறார், குருவை புகழ்ந்து பேசுறார், அம்மாவை புகழ்ந்து பேசுறார், அப்பாவை புகழ்ந்து பேசுறார், கடவுளை புகழ்ந்து பேசுறார். டெக்ஸ்ட் முடியறது. இதுலேருந்து கடைசியில் இருக்கிறது தான் நம்ம ரொம்ப எடுத்துக்கணும். இதுலேருந்து இவர் கைவல்ய நவநீத ஆசிரியர் என்னெல்லாம் சொன்னாலும் கடைசியில் முடிக்கிற போது என்ன சொல்லிட்டார், சமாதி வந்து தேவைப்பட்டா பண்ணுங்கோ. சமாதி
தேவைப்பட்டா பண்ணுங்க. சமாதி தேவை இல்லைன்னு சொன்னால் அதுக்காக சமாதி பண்ணுறவனை பார்த்து சமாதியில் இல்லாதவன் கேலி பண்ணக்கூடாது. அவன் ஏன்னா அவன் யார்? சமாதியில் இருக்கிறவன் யார்? யார்? நான் தான். நம்ம ஞானம் என்னது? சமாதியில் இருக்கிறவன் யார்? அகமேவ, நான் தான் இருக்கேன். அவனை பரிகாசம் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ அதனால் என்னென்னா அவனுக்கு அது தேவைப்படுறது. அந்த அந்தःகரணத்துக்கு அது அவசியமாக இருக்குது. அந்த உபாதிக்கு அது தேவைப்படுறது. அதனால் அந்த உபாதி அதை விரும்பித்துனா பண்ணிட்டுமே, இதில் என்ன இருக்குது? அவன் என்ன அக்கிரமமாக அதர்மமாக பண்ணுறான், பாபமாக பண்ணிட்டு இருக்கான். அதனால் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அதை சொல்கிறது நம்ம. அதனால் யாரெல்லாம் சமாதி அபியாசம் பண்ணுறானோ அவனை மந்த அதிகாரி, நீ மட்டமான அதிகாரி அப்படின்னு பரிகாசம் பண்ணக்கூடாது. பரிகாசம் பண்ணால் என்ன ஆகிடுது? பேத புத்தி விருத்தி ஆகிடுது. எத்திர பரிகாசா தத்திர பேத புத்தி ரொம்ப பெருசாக போயிடும். பரிகாசம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு யோக்கியத்தை வேணும். பரிகாசம் பண்ணுறதுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும். இது இருந்ததுன்னா அது ஜாக்கிரதையாக பண்ணணும். அதனால தான் நமக்கு அதுக்கப்புறம் மிங்கிளாக முடியுது, சேர முடியுது. இப்போ பரிகாசங்கிறது பேருக்கு தான். ஏதோ சும்மா சொல்கிறேன், என்னப்பா இப்படி சொல்கிறேன், இவ்வளோ சிம்பிளாக எளிமையாக இருக்கிற போது எது சொல்கிறேன், இது புரியலையா? நிஜமாக புரியல சொல்லு. அப்படின்னா சமாதிக்கு போகும். அப்படின்னா போகும். அதனால் விஷயம் தெளிவாக புரிஞ்சாச்சுன்னா சமாதிங்கிறது தேவையில்லை. அப்போ முடிக்கிற போது எப்படி முடிச்சிருக்காரு அவர்? சாதாரணமாக இது எல்லாருக்கும் புரியறது, புரிய வேண்டிய விஷயம். புரியலேன்னு சொன்னால் நீங்கள் சமாதி அபியாசத்தை பண்ணி உங்கள் மனசை யோகத்தினாலையும் மனசை இது பண்ணும். ஏன்னா இது ஞான வாசிஷ்டத்தினுடைய தாக்கம். மனதை அடக்குவதற்கு வழிமுறைகள் 2. ஒன்று ஞானம், மற்றொன்று யோகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அது மறந்து போச்சு. உபாயத்வயம். மனதை அடக்குவதற்கு யோகம் என்றும் ஞானம் என்றும் 2 உபாயம் இருக்குன்னு சொல்லிடுது. ஆனால் அது ஜாக்கிரதையாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானத்தினால மனசை பொய்ன்னு சொல்கிறோம். அதனால மனசு நமக்கு சத்தியம் இல்லாதனால மனசில் ஏற்படுற எதுக்கும் நமக்கு முக்கியத்துவம் கிடையாது. யோகத்தில் மனசே இல்லாமல் பண்ணுறதுக்கு, மனசை நீக்கிறதுக்கே பிரயத்தனம் பண்ணுறோம். நிறைய இந்த தடவை கூட தர்மச்சக்கரத்தில் நேற்று கூட பார்த்தேன், மனோநாசத்தை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கு. அமனீபாவகாவும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அமனீபாவகான்னு, அமனீபாவகாவுக்கு என்னெல்லாம் அர்த்தம் சொன்னாரோ தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் ஆனந்தகிரியே கிட்டத்தட்ட கொஞ்சம் இப்படிலாம் பண்ணுறாரு அவர். அதனால் அமனீபாவகா எல்லாம் இருக்குது நிறைய. அப்போ இவரோட கைவல்ய நவநீத கிரந்தகர்த்தா கடைசியில் முடிக்கிற போது என்ன பண்ணிட்டார்? விவகாரம் பண்ணினாலும் ஞானம் பாதிக்காது. அப்புறம் அந்த ஒரு நமக்குள்ளே ஒரு குரூப் இருக்குன்னு சொல்லிட்டேனே, ஜீவன் முக்திங்கிறது சமாதியில் தான் ஏற்படும் அப்படின்னு ஒரு குரூப். 2 குரூப். ஜீவன் முக்தியை பற்றி பேசுகிறவங்களுக்குள்ளே நமக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. சமாதியில் இருக்கிறவன் தான் ஜீவன் முக்தன், ஆனால் ஞானி விதேக முக்தன் ஆயிடுவான் அப்படி ஒரு குரூப். இல்லை விவகாரம் பண்ணினாலும் ஜீவன்னு முக்தகா, ஜீவன்னு வாழ்ந்து கொண்டு காரியங்களை செய்து கொண்டு வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு கொண்டு முக்தனாயிருக்கிறவன் ஒரு குரூப்பு. வாழ்ந்து கொண்டு வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் விட்டுட்டு சமாதியில் இருக்கிற ஜீவன் முக்தன், அதையும் ஒத்துக்கிறோம் நாங்கள், தப்பு இல்லை, எங்களுக்கு ஒன்று அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆக சமாதியில் இருக்கிறவன் மாத்திரம்தான் ஜீவன் முக்தன், விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறவன ஜீவன் முக்தன் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதில் சமாதியில் இருக்கிறவனும் ஜீவன் முக்தன். அவன் பிராரப்தம், அவன் சமாதியில் இருக்கான். இவன் பிராரப்தம், இவன் கர்மா பண்ணிட்டு இருக்கான். ஆகையினால இவனும் சரி அவனும் சரி சமாதியில் இருந்தாலும் சரி வாணிபம் செய்யணும் செய்வர், மா தவம் செய்யணும் செய்வர். எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஆனந்த வடிவுனாலே முடிய போகிறது. அவர் சொல்கிறார், ரொம்ப அழகாக முடிக்கிறார். நான் என உடலைத்தானே நம்பினேன் அநேக ஜென்மம், ஈனராய் பெரியோராகி இருந்தவையெல்லாம் இப்போது காணலில் வெள்ளம் போல கண்டு சற்குருவினாலே நான் என என்னைத்தானே நம்பி ஈடேறினேனே. இது எளிமையாக புரியுறது பாட்டு. அநேக ஜென்மம் உடலைத்தானே நான் என்ன நம்பினேன். எத்தனையோ ஜென்மாவில் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் தான் உடம்பாக இருந்தேன்.
உடம்பு தான் நான். நாயா பிறந்தேன், நாயா பிறக்கலை, நாய் உடம்பு. அந்த உடம்பே நான் நினச்சுடுறோம். ஆகையினால நிறைய ஜென்மாவில் உடலைத்தான் நான் நினைச்சேன். ஈனராய் பெரியோராகி, ஈனராய்னா கீழாக இருந்தது, பெரியோர்னா பெரியவங்களாக இருந்தது. பெரிய இருந்தோராயும் ஈனராய் பெரியோராகி இருந்தவையெல்லாம், எழுந்தோராயும் உயர்ந்தோராயும் இருந்த அவை அனைத்தையும், அதாவது கீழே மேலே, இவங்கள்லாம் கீழானவர்கள், இவர்களெல்லாம் மேலானவர்கள், இவர்கள்லாம் ஈனர்கள், அதர்மிகள், மிலேச்சர்கள், பாப்பிகள் அப்படின்னு ஒரு குரூப்பை நான் வச்சுன்னுட்டேன். இன்னொரு குரூப் எல்லாம் என்னென்னா இவங்கெல்லாம் புண்ணியசாலிகள், பாக்யவான்கள், மகான்கள் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் ரெண்டுமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மிலேச்சன் புண்ணியசாலி, அஜ்ஞானி ஞானி, அதர்மி தர்மி, இதெல்லாம் என்னாச்சுன்னா காணலில் வெள்ளம் போல சர்க்குருவினாலே கண்டுகொண்டேன். அத்தனை நல்லது கெட்டது எல்லாமே காணல் நீர். கெட்டதும் உண்மை இல்லை, நல்லதும் உண்மை இல்லை. எல்லாம் கண்டு சர்க்குருவினாலே கண்டு என்னைத்தான் நானென நம்பி ஈடேறினேனே. எனது உண்மை ஸ்வரூபத்தை நான் நன்கு உணர்ந்து இப்பொழுது நான் ஈடேறினேனே அப்படின்னு சொல்றார் தாண்டவராய சுவாமிகள். அப்படி சந்தோஷமா சொல்றார். அதனால ஞானஸ்துதி இது. உடலை ரொம்ப ஜென்மா நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், தேகோகம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் புரிஞ்சுது சுத்த சைத்தன்யோகம்னு புரிஞ்சுது. ஆகையினால சுத்த சைத்தன்யோகம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஈனராய் பெரியவரன், நான் ஒரு காலத்தில் ஈனப்பிறவியாக இருந்தேன், அப்புறம் இப்போ பெரிய மகான்னா, ரெண்டுமே பொய்யுங்கிறார். நான் ரொம்ப அக்கிரமமாக இருந்தேன்னு நினைக்கிறதும் பொய். நான் ஒரு காலத்தில் ரொம்ப அக்கிரமம் பண்ணிருந்தேன், அநியாயம் பண்ணிருந்தேன், கோபக்காரன். இப்பெல்லாம் நான் ரொம்ப நல்லா ஆயிட்டேன், நான் உத்தமமாயிட்டேன். கிமஹகம் சாதுனா கரவம் கிமஹம் பாபமகரவமிதி சயஜேவம் வித்வானேதே ஆத்மானக் ஸ்ப்ருணுதே உபேஹ்யே வைஷஜேதே ஆத்மானக் ஸ்ப்ருணுதே. ரொம்ப நல்ல வாக்கியம் இது, சரியான எழுதுது. அதில் அகம், நான் ஏன் புண்ணியத்தை செய்யாமல் போனேன், நான் ஏன் பாவத்தை செய்தேன் என்று நினைப்பதில்லைன்னு சொல்றது இந்த மந்திரம், உபனிஷத் மந்திரம். நான் புண்ணியத்தை செய்யாமல் போனேனே, நான் பாவத்தை செய்து விட்டேனே. கிம் அஹகும் சாதுனா கரவம் கிமஹம் பாபம் அகரவமிதி சயஏவம் வித்வானேதே. இதை உண்மையை புரிந்து கொண்டு ஆத்மானம் ஸ்ப்ருணுதே, இந்த ஞானத்தினால் தன்னை வலுப்படுத்திக் கொள்ளுகிறான்ங்கிறது உபனிஷத்து. அப்போ எவ்வளவு பலமா சொல்லியிருக்கு இந்த வாக்கியம். நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு அபிச்சேதசி பாபேபிய சர்வேபிய பாபகிருத்தமஹ சபர்யகாத் சுக்ரம காஜம விரணமஸ்னா விரக் சுத்தமபாபவித்தம். எல்லா மந்திரங்கள்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அதனால தேகாத்ம ஜானவத் ஞானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்னேவ பவேத்யஸ்ய ச நேச்சன்னபி முச்சியதே ச ஜீவன் முக்த உச்சியதே. ரெண்டு பாடம் அது. தேகாத்ம ஜானவத் தேகாத்ம ஜான பாதகம் ஞானம் யஸ்ய ஆத்மனி பவேத் சஹ இச்சன்னபி முச்சியதே, இல்லாட்டி ச ஜீவன் முக்த உச்சியதே. நான் உடம்புங்கிற எண்ணம் மாதிரி நான் உடம்பு இல்லைங்கிற எண்ணம் யாருக்கு ஏற்படுறதோ, சைதன்யம்ங்கிற எண்ணம் யாருக்கு ஏற்படுறதோ அவன் விரும்பாட்டாலும் மோட்சம் அடைஞ்சிடுவான்னு சொல்றது. ச நேச்சன்னபி முச்சதே ச ஜீவன் முக்த உச்சதே. என்ன புண்ணியமோ செய்தேன், என்ன புண்ணியமோ செய்தேன், ஏது பாக்கியமோ காணேன், ஏது பாக்கியமோ காணேன், நன்னிலம் தனில் எழுந்த நன்னிலம் தனில் எழுந்த நாரணன் கிருபையாலே நாரணன் கிருபையாலே தன்னியன் நானேன் நான் தன்னியன் நானே நான் உத்தரியத்தை வீசுகின்றேன் உத்தரியத்தை வீசுகின்றேன் தன்னியன் இன்னும் நானே தன்னியன் இன்னும் நானே தாண்டவம் ஆடுகின்றேன் தாண்டவம் ஆடுகின்றேன். இவருக்கு பேரு தாண்டவராய சுவாமிகள். அடுத்த பாட்டில் சொல்ல போறார்.
அதனால் இவர் என்ன சொல்கிறார், என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்கியமோ காணேன். ஆஹா, விடுதலைன்னா இதெல்லாம் விடுதலை. எல்லாரும் என்னென்னா நமக்கு எங்கேயாவது சிக்கல்னா அந்த இடத்த விட்டு விடுதலை அடைஞ்சு விடலான்னு நினைக்கிறோம். எங்கே போனாலும் நம்ம கூட நம்ம மனசு வந்துகிட்டே இருக்கு. மனசை எங்கேயாவது கொஞ்சம் தூக்கி வச்சுவிட்டு அந்த பக்கம் போக முடியுமா? முடியாது. எங்கே போனாலும் மனசு கூடவே வருது. எப்படி இருக்க உடம்புன்னா நடந்தால் கூட வருதுன்னா அது மாதிரி நடந்தால் கூட வருது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிடலாம். வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனைன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்துவிடலாம். ஆசிரமத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா ஆசிரமத்தை விட்டு வெளியில் போயிடலாம். எல்லாம் பண்ணிவிடலாம். எங்கே போனாலும் நான் இருக்கேன்னு எங்கிட்டேருந்து நான் எப்படி விடுபடுறது? இந்த உடம்புலேருந்து மனசுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னா அது விடுபட்டேன். என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்கியமோ காணேன். என் உடம்பு என் மனசுலேருந்து நான் விடுதலை அடைஞ்சுட்டேன்ப்பா. அது கூடவே இருக்கேன், ஆனால் அதுலேருந்து நான் விடுதலை அடைந்து விட்டேன். எனக்கு நான் இந்த உடம்பு இல்லைங்கிற போது விடுதலை தானே. நான் இந்த உடல் அல்ல மனம் அல்லங்கிற போது விடுதலை தானே. யாராவது இந்த உடம்பை பார்த்து ஸ்துதி பண்ணினாலோ நிந்த பண்ணினாலோ ஏதாவது பாதிக்குமா? நிந்த பண்ணுறவன் யாரு? அந்த உபாதி யாருன்னா மைய அத்தியஸ்தா. நிந்தையும் ஸ்துதியும் வாங்கிக்கிறது யாரு? மைய அத்தியஸ்த சரீரம்தான். ஆக உபாதி உபாதி ஜட உபாதி ஜட உபாதி இன்னொரு ஜட உபாதியை பார்த்து நிந்தா ஸ்துதி பண்ணுறது. நிந்தையும் பண்ணுறது ஸ்துதியும் பண்ணுறது. இந்த விஷயம் புரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? விஷயம் புரிஞ்சவன் என்னது அந்த வாக்கியம் இருக்கே, அவன் தன்னுள்ளேயே மௌனமடைகிறான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. மௌனி பவதி முண்டகோபனிஷத்தில் இருக்கு. அவன் தன்னுள்ளேயே மௌனமடைகிறான் அப்படின்னு வரும் தமிழில். மௌனி பவதி நாத்திவாதி பவத்தே இருக்கு. அவன் ஆத்மாவை தவிர வேறு எதுவும் பேசுவதில்லைன்னு இருக்கு. முண்டகோபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு, மௌனி பவதி. அவன் இதை புரிஞ்சு விடுறான். அதனால அவன் நன்னிலம் தனில் எழுந்த நாரணன் கிருபையாலே, அவருடைய குரு பேர் நாராயண குரு, அவர் பேர் நாராயண சுவாமிகள். எல்லாம் இவங்கெல்லாம் வித்யாரண்யருடைய பரம்பரையாக. வித்யாரண்யர்கிட்ட தான் தெரியுது நல்லாவே. அதனால் வித்யாரண்யர் அதனுடைய இதுன்னு நிறைய சொல்லுவாங்க, கோயிலூர் மடத்துல எல்லாம் சொல்லுவாங்க. இவரோட சரித்திரத்தை இப்போ சமீபத்தில் நான் சொன்னேன். தாண்டவராய சுவாமி வரலாறு இருக்கு இல்லைங்க, தாண்டவராய சுவாமி வரலாறே இருக்குது. இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் போட்டிருக்காங்க நன்னிலத்தில். இவங்க நன்னிலம் ஊர்லேயே பிறந்தவங்க, நன்னிலத்திலே இவங்களுக்கு சமாதியெல்லாம் இருக்குது. அதான் சொன்னேன் இந்த வாத்திம பிராமணர்கள் அந்த குரூப். நன்னிலம் தனில் எழுந்த நாரணன் கிருபையாலே, இந்த நன்னிலத்தில் எழுந்த நாரணனுடைய கிருபையாலே தன்யனானேன். தன்யோகம் தன்யோகம். நான் உத்தரியத்தை வீசுகின்றேன். எனக்கு இருக்கிற சந்தோஷத்தில் என்ன தோன்றுறதுன்னா போட்டுருக்கிற துண்டை எடுத்து வீசினேன், ஆடுறேங்கிறார். உத்தரியத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அகங்கார அபிமானத்தை தூக்கி எரிஞ்சுவிட்டேன். அதுதான் உத்தரியம். உத்தரியம்னா நிஜமாவே மேலே போட்டுக்கிற துண்டை எடுத்து வீசு. எல்லாரும் சிஷ்யர்கள்லாம் இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாரும் துண்டை எடுத்து வீசுங்க. இந்த ஊர்லெல்லாம் ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் நடக்கிற போது எல்லாரும் பருப்பு தேங்காய் கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, மஞ்சள் கிழங்கு கொண்டா எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ எல்லாம் நம்ம கைவில் நான் இது முடிஞ்சு எழுதுறீங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம்னா நான் உத்தரியத்தை வீசுங்க, கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுங்க. ஆமாம், கொஞ்சம் நேரம் இப்படி இப்படி ஆடணும். இப்படி ஆடிட்டு ஒரு மியூசிக் வேறு போட சொல்லணும். கொஞ்சம் நேரம் இப்படி இப்படி ஆடிட்டு அப்புறம் அப்படி உட்காந்துருணும் கொஞ்சம் நேரம். இப்போ உத்தரியத்தை வீசுகின்றேங்கிறதுக்கு நம்ம அர்த்தம் என்னென்னா, இதெல்லாம் படித்தா அப்படியே தான் வரதானே செய்யும். என்ன அர்த்தம்? உத்தரியத்தை வீசுகின்றேன்னா அகங்கார அபிமானத்தை தூக்கி எறிகிறேன்னு அர்த்தம். ஞானத்தை நல்லா நிஷ்டையில் வச்சிருக்கிறது. வீசுகின்றேன் தன்யன் இன்னும் நானே தாண்டவம் ஆடுகின்றேன். அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ. இந்த நம்ம பழைய பாளையத்தில் கோயிலில் இங்கே பஜனை மடத்தில் நேற்றுக்கெலாம் வந்திருந்தாங்க. அவங்க வழக்கம் என்ன தெரியுமா, எப்பவும் சாந்தி பாடம் சொல்லி முடித்தவுடனே பிரம்மைவ சத்தியம் ஹரிஹி ஓம் சொல்லி முடித்தவுடனே அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குரு அஹோ குரு 3 தடவை. அஹோ ஞானம் அஹோ ஞானம் அஹோ ஞானம் அஹோ சுகம் அஹோ சுகம் அஹோ சுகம் ஓம் அப்படின்னு முடிக்கிறாங்க பழைய பாடத்தில். அந்த பஜனை மடத்தில் பிரம்மானந்த பஜனை மடாலயத்தில்
இது ரொம்ப ரெகுலர். அவங்க இந்த லட்சுமி அம்மா இருக்காங்களே, அவங்க இதில் ரெகுலர் காலம்புற 10 மணிக்கு சத்சங்கம் இருக்கும், 12:30 மணிக்கு முடியும். உங்களுக்கு எல்லாம் இதுதான் ஃபுல்லாக தினம் நடக்குதுப்பா. ஒரு ஊரில் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க காலம்புற சமைச்சு வச்சு எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டு நேராக கோயிலில் போய் உட்காந்து சத்சங்கம் பண்ணுறாங்க. சாதாரணமாக இல்லை, எல்லா ஊருக்கு வர அத்தனை சாமியாரும் கண்ணில் விரல விட்டு ஆடிடுவாங்க. எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. எல்லாத்துக்கும் எல்லா திருஷ்டாந்தம் சொல்லியே கொண்டுடுவாங்க, எக்கச்சக்கமான திருஷ்டாந்தம். அதனால் அது இப்படி இப்படின்னா எல்லாம் பரவாயில்ல, சாமியார் தேர்வார், சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படின்னா பார்த்துங்க எப்படி இருப்பாங்கன்னு. அதனால் இவ்வளோ சொல்கிறேன். இந்த அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம், அஹோ குரு அஹோ குரு, அஹோ ஜானம் அஹோ ஜானம், அஹோ சுகம் அஹோ சுகம். தத்துவ ஞானம் வந்த சந்தோஷ அதிசயத்தா நித்தம் ஆடுவன் கான் என்ற நிலை முன்னமே அறிந்த சத்தியம் அதனால் அன்றோ தாண்டவா என்றழைத்தார். அத்தனை மகிமை உள்ளோர் அன்னையும் பிதாவும் தாமே. அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றாரு மறைமுகமா. எப்படி நமஸ்காரம் பண்றாருன்னா, எனக்கு சரியான பேர் தான் எங்க அம்மா அப்பா வச்சாங்க. எனக்கு தாண்டவான்னு பேர் இருக்கு. தாண்டவ ராஜா யஜயோர் அபேதா. தாண்டவ ராயகான்னாலும் யா ஜா இல்லை, தாண்டவ ராஜான்னாலும் ஒண்ணுதான். ஜமராஜா யமராஜா சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவிலாம் பெங்காலில ஜமராஜ். ஜமராஜ்னா என்னமோ நினச்சிக்க கூடாது, யமராஜனுக்கு தான். ஜமுனா யமுனா, யமுனா ஜமுனா எல்லாம் ஒன்று தான். அதனால் விவேகானந்த் வேதாந்த், விவேகானந்த் பாபயோர பேதா. அதனால் விவேகானந்த் வேதாந்த் தான் சொல்லுவாங்க. இங்கேயும் தமிழ்லேயே இருக்குது. கோயிலெல்லாம் வாலாம்பிகா பாலாம்பிகா வபயோர பேதா. வாலாம்பிகான்னு சொல்லுவாங்க, பாலாம்பிகான்னு சொல்லுவாங்க. இல்லை, தத்துவ ஞானம் வந்த சந்தோஷ அதிசயத்தால், தத்துவ ஞானம் வந்த சந்தோஷ அதிசயத்தினால நித்தம் ஆடுவன் கான். இவன் எப்பவும் ஆனந்தமாக இருப்பான். நித்தம் ஆடுவன்னா தினம் டான்ஸ் ஆடுவான்னு அர்த்தம் இல்லை. நித்தம் ஆடுவன் கான், மகிழ்ச்சியாக இருப்பான் என்று முன்னமே அறிந்த அதனால் அன்றோ தாண்டவா என்று அழைத்தார். அது சத்தியம். அந்த சத்தியம் முன்னமே அறிஞ்சிட்டாங்க இந்த விஷயத்தை. அதனால் அன்றோ தாண்டவா என்று அழைத்தார். யாரு? அத்தனை மகிமை உள்ளோர் அன்னையும் பிதாவும் தாமே. எங்கள் அம்மா அப்பா அப்படி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறதுனால என்ன பண்ணிட்டாருன்னா, அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டார் மறைமுகமாக. அத்தனை மகிமை உள்ளோர் அன்னையும் பிதாவும் தாமே. எங்கள் அப்பா அம்மாவே ஞானிகள் தான், அது தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. அவங்க தாண்டவராஜன் வச்சுருக்காங்க. நன்னிலத்துக்கும் சிதம்பரத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்க போகிறது? கொஞ்சம் தூரம்தான். அதில் அந்த பக்கத்துல எல்லாம் தாண்டவேஸ்வர குருக்கள், தாண்டவேஸ்வர தீட்சிதர், தாண்டவேஸ்வர கனபாடிகள் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை, தாண்டவேஸ்வரன் அது ஒரு பேர் வைக்கிறது. இல்லை, அத்த மகிமை உள்ளோர் அன்னையும் பிதாவும் தாமே அப்படி சொன்னார். சொல்லிவிட்டு அப்படி இவர் ஆசிரியர் சொல்லிக்கிறார். ஞானஸ்துதி குரு மாதா பிதா ஈஸ்வர நமஸ்காரா. எல்லாம் நான் முன்னாடி எழுதி வச்சிருக்கேன் இந்த புக்கில். குரு மாதா பிதா ஈஸ்வர நமஸ்காரம். இதெல்லாம் ரொம்ப நாள் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். வந்ததோர் இவ்வானந்த மகிழ்ச்சி யாருடன் சொல்வேன் யான், சிந்தையில் எழுந்து பொங்கி ஜகமெல்லாம் நிறைந்து தேங்கி அந்தமில்லாதது ஆயிற்று. அப்படி குரு வேதாந்த மந்திரம் அருளும் ஈசன் மலரடி வணங்கினேனே. நான் ஆனந்த ஸ்வரூபங்கிறது யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யார்கிட்டயா சொல்ல முடியுமா? இந்த ஜிலேபி சாப்பிடுன்னு சொல்லலாம், எப்படி இருக்குன்னு. ஆஹா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நீ பிரம்மன்னா என்ன புரியும்? இந்தாப்பா இது இருக்குது அது இருக்குன்னு எடுத்து கொடுத்தா, ஒரு பதார்த்தத்தை கொடுத்தா, அருமையான ஒரு வஸ்துவை கொடுத்தா, ஆஹா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். நீ ஆனந்த பிரம்மன், பரிபூர்ண சச்சிதானந்த கடல் அப்படின்னு சொன்னால் எப்படி பகிர்ந்துக்க முடியும்? ஆஹா எனக்கு புரிஞ்சது, உனக்கு புரியல,
இத்தனை நாளாக சொல்கிறேன் புரியல உனக்கு, சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் சொல்றார், வந்ததோர் இவ்வானந்த மகிழ்ச்சி யாருடன் சொல்வேன் நான். வேவ் லென்த் சரியாக இருந்தால் தான் புரியும், சரியான வேவ் லென்த் இல்லைன்னா புரியவே புரியாது. நான் பாட்டுக்கு என்ன பண்ணி சொல்லுவேன், நல்லா தான் இருந்தார், ஒரு மாதிரி ஆகிட்டார் பாவம், படித்து வேதாந்தம் படித்து என்ன ஆயிடுச்சுன்னா அவர் என்னமோ தானே ஆனந்தமாக இருக்குன்னு ஏதோ புலம்புறார் அப்படின்பா. அப்படிதானே சொல்லுவாங்க ஊரில், சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. அதனால் என்ன பேசுகிறாரு, அவர் என்னமோ சொல்லிகிட்டே இருக்கார், அதுதான் இருக்குது, ஒரே பொருள் இருக்குது, ஒரு பொருள் தான் இருக்குது, அதுதான் எல்லாமா இருக்குங்கிறார். எப்படி ஒரு பொருள் எல்லாமா இருக்க முடியும், என்ன கதையாக விடுறது. அதில் தான் எல்லாமே இருக்குங்கிறாரு, தண்ணீருங்கிறாரு, அலைங்கிறாரு, கலருங்கிறாரு, தங்கங்கிறாரு, நகைங்கிறாரு, துணிங்கிறாரு, நூலுங்கிறாரு, என்னெல்லாமோ சொல்கிறாரு. இன்னும் ஒரே குழப்பமாக இருக்காப்பா அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா போய் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணு, அவ்வளோதான். இல்லை வந்ததோ மகிழ்ச்சி இவ் ஆனந்த மகிழ்ச்சி யாருடன் சொல்வேன், யான் பகிர்ந்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். சிந்தையில் எழுந்து பொங்கி ஜகமெல்லாம் நிறைந்து தேங்கி அந்தமில்லாதது ஆயிற்று. எல்லாம் இந்த சிந்தையில் இந்த ஆனந்தம் மகிழ்ச்சி, சிந்தையில் எழுந்து எது ஆனந்தம், இந்த உள்ளத்தில் இந்த ஆனந்தம் எழுந்து சும்மாவா இருக்கு, பொங்கி ஜகமெல்லாம் நிறைந்து தேங்கி, அப்படி வர்ணிக்கிறார். ஜகமெல்லாம் நிறைந்து தேங்கி, தாய்மானவர் சொன்ன மாதிரி காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர், அகண்டாகாரம் எனும் போக பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ எல்லாரும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இப்படி போய் டிவி பார்த்துன்னு அலைகிறீங்களே, ஸ்வரூபத்தை உணராமல் இருக்கீங்களே, எங்கேயோ ஆனந்தத்தை தேடுறீங்களே, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடுகிறீர்களே, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே, எத்தனை சொன்னாலும் இந்த மனதுக்கு புரியலையே. அதனால பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே. அதேதான், ஜெகமெல்லாம் நிறைந்து தேங்கி அந்தமில்லாதது ஆயிற்று, முடிவில்லாத ஆயிற்று. சரி முடிஞ்சு போச்சான்னா, அன்னைக்கு புரிஞ்சுனேன் ஆனந்தம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் குறைவுபடாம அந்த ஆனந்தம் இருக்கு. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத், அப்படியே போட்டுக்கணுது. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபஹா பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமா எம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காம காமி. அப்படி வேதாந்த குரு மந்திரம், குரு வேதாந்த மந்திரம் அருளும் ஈசன் மலரடி வணங்கினேன். எவ்வளோ அழகாக பண்ணிட்டார் பார். குருவை நமஸ்காரம் பண்ணுறேன், வேதாந்த மந்திரத்தை நமஸ்காரம் பண்ணுறேன், அதை அனுகிரகம் பண்ண ஈஸ்வரன் நமஸ்காரம் பண்ணுறேன்ட்டார். குரு நமஸ்காரா, சாஸ்திர நமஸ்காரா, ஈஸ்வர நமஸ்காரா, 3 பேருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டார். அப்படி பண்ணினான்னு அர்த்தம். என்ன அப்படி ஆக்கிட்டாங்க, குருநாதரும் வேதாந்த சாஸ்திரமும் கடவுளும் என்னை இப்படி எனக்கு ஞானத்தை கொடுத்து இப்படி பண்ணிவிட்டாங்க அப்படி சொல்லி சந்தோஷத்தை எப்படி சொல்லுவேன், எப்படி நான் இயம்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்தத்தை இப்படி சொல்ல முடியாததை வாக்கியத்தினால சொல்றார். வித்யானந்தம் இந்த விதம் என விளம்பினோமே, பக்தியால் இந்த நூலை பார்த்து அனுபவித்த பேர்கள் நித்திய தர்ம நிஷ்டை நிலைதனை அறிந்து ஜீவன் முக்தியை அடைந்திருந்த முனிவரர் ஆகுவாரே. உபசம்ஹாரம் பலஸ்ருதி இதுதான். வித்யானந்தம்னா இதுதான். ஆஹா, சாஸ்திரம், குரு, ஈஸ்வரன், இந்த ஞானம் இதெல்லாம் வித்தியினால கிடைக்கக்கூடிய ஆனந்தம், வித்யா மாயையில் இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படின்லாம் போட்டுக்கணும். இந்த விதம் என விளம்பினோமே, வித்யானந்தம் இது. இந்த ஞானத்தை படிக்கிறதுனால ஏற்படுற ஆனந்தம். ஆனந்தமே நான் தெரிஞ்சுக்கிற ஆனந்தம் வித்யானந்தம். ஆனந்தமே நான் தெரிஞ்சுக்கிற ஆனந்தம் பிரதிபிம்ப ஆனந்தம் தான், அது வித்யானந்தம் என விளம்பினோமே. பக்தியால் இந்த நூலை பார்த்து அனுபவித்த பேர்கள். பக்தியோட இது பேர் என்னங்க, கைவல்ய நவநீதமா,
நாளைக்கு தானே சரஸ்வதி பூஜை, போட்டு வச்சு ஒரு 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறதில்லை. பக்தியால் இந்த நூலை பார்த்துனா என்ன அர்த்தம்? உள்ளவாறு நன்றாக படித்து பார்த்து, குருமுகமாக படித்து பார்த்து, உள்ளபடி உணர்ந்து அர்த்தம். நூலை பார்த்து அனுபவித்த பேர்கள். நூலை பார்த்துனா விஸ்வாசத்தோடு கூடி பிரம்மனிஷ்டரான குருவை அடைந்து அவர் முகத்தினால் இந்நூலை கேட்டு விசாரித்து அனுபவித்த பெயர்கள். இந்நூலின் விஷயமான பிரம்ம ஆன்ம ஐக்கியத்தை இதில் கூறியபடியே அனுபவித்தவர்கள், இதில் சொன்னபடியே புரிந்து கொண்டவர்கள் அர்த்தம். பார்த்து அனுபவித்துனா என்ன அர்த்தம்? முறையாக சாஸ்திர விசாரம் பண்ணி, குருமுகமாக சாஸ்திர விசாரம் பண்ணி புரிந்து கொண்டவர்கள். நித்திய தர்ம நிஷ்டை நிலைதனை அறிந்து விட மாட்டேங்கிறார். நித்திய தர்ம நிஷ்டை நிலைதனை அறிந்து, நித்தியமான புண்ணிய விசேஷத்தையுடைய சமாதியின் ஆரூடத்தை அனுபவித்து. சமாதியின் ஆரூடம்னா என்ன அர்த்தம்னா ஞான நிஷ்டைன்னு அர்த்தம். தர்ம நிஷ்டை நிலைதனை அறிந்து, இந்த இடத்துல தர்ம நிஷ்டைனா ஞான நிஷ்டைன்னு அர்த்தம். நித்திய ஞான நிஷ்டை நிலைதனை அறிந்து ஜீவன் முக்தியை அடைந்திருந்த முனிவரர் ஆகுவரே. இல்லாட்டி என்ன போட்டுக்கணும்னு கேட்டால், தர்ம நிஷ்டையவே அனுஷ்டிச்சு என்ன நித்திய தர்ம நிஷ்டையிலிருந்து நிலைதனை அறிந்து, உண்மை நிலையை அறிந்து, அதாவது கர்ம காண்டத்தையும் ஒழுங்காக அனுஷ்டிச்சு ஞான காண்டத்தையும் நன்றாக படித்து எல்லாத்தையும் போட்டுக்கலாமே. ஏன்னா தர்ம நிஷ்டைங்கிறது நான் முதல்ல சொன்னது ஞான நிஷ்டைன்னு சொன்னேன். இல்லாட்டி என்னென்ன போட்டுக்கலாம்னா நித்திய தர்ம நிஷ்டை அறிந்து, இல்லாட்டி அதை செய்து, நிலைதனை அறிந்து, உண்மை நிலைதனை அறிந்து உணர்ந்து ஜீவன் முக்தியை அடைந்திருந்த முனிவரர் ஆகுவாரே. அதாவது இதுவரைக்கும் எத்தனையோ பேர் மகான்கள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. முனிவரர்கள்னா நன்றாக சிந்திக்கக்கூடியவர்கள், செயலாற்றக்கூடியவர்கள், தர்மமான வழியில் சிந்தனை செய்து செயலாற்றக்கூடியவர்கள். முனிவரஹா விசேஷமானவர்கள். அவர்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி தத்துவஞானத்தை அடைஞ்சு ஜீவன் மோட்சத்தை அடைஞ்சிருக்காங்க. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தீனுங்கு ஆக்கம் எவனோ இருக்கு. நம்ம அதை போட்டுக்கணும். சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தீனுங்கு ஆக்கம் எவனோ இருக்கு. அதனால ஏன்னா தர்மம் மோட்சத்தையும் கொடுக்கும், இகலோக சௌக்கியங்களையும் கொடுக்கும். நிறைய இருக்கு. நீத்தார் பெருமையில பார்க்கலாம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமைன்னா அர்த்தம், இல்லற வாழ்க்கையில ஒழுக்கத்தில் இருந்து அதுக்கு பிறகு துறவு வாழ்க்கைக்கு அந்த இல்லற வாழ்க்கையை நீத்தவர்கள், மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள், அதை சொல்ல வேண்டியது நூலுக்கு கடமையாகும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இல்லை முனிவரர் ஆகுவரே அப்படின்னா அர்த்தம். இதுவரைக்கும் எத்தனை பேர் மகான்கள்லாம் மோட்சம் அடைஞ்சாங்களோ அது மாதிரி இதை படிக்கிறவங்க எல்லாரும் மோட்சத்தை அடைவார்கள்னு சொல்றாரு. ஆரணப் பொருளாம் வித்யானந்தம் விளக்க ஏதும் காரணம் குறைவிலாமல் கைவல்ய நவநீதத்தை பூரணம் ஆக்க வேண்டி பூர்வமாம் நன்னிலத்தில் நாரண குரு நமக்கு நவீன்றனர் கனவில் வந்தே. எங்க இருக்கு? ஆமா, யோகில் ஓஹோ அப்படி இருக்கு. இந்த புக்கில் கனவில் வந்திருக்கு. சரி பரவாயில்ல, இவர் இப்படி போட்டிருக்காரு. யோகத்தில் இவருக்கு என்னமோ கனவு பிடிக்கல போட்டிருக்கு. அது பரவாயில்ல, எப்படியோ போட்டு கனவு அப்படாதா என்ன? சில பேருக்கு சந்தேகம், நமக்கெல்லாம் ஞானம் வந்தாச்சுன்னா அவங்களாம் தூங்குவாங்களா? உங்களுக்கெல்லாம் கனவு ஞானின்னா தூங்கக்கூடாது, கனவு காணக்கூடாது, முழிச்சுட்டே இருக்கணும். ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, தலை நிறைக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க கண்டிஷன். இதெல்லாம் இருந்தால் தான் யோகிக்கு என்னெல்லாம் உண்டோ அது ஞானிக்கு போட்டுருவாங்க. அவங்களுக்கு அந்த யோகியையும் ஞானியையும் பிரிக்கவே தெரியாது. அதில் ஆரணப்பொருளாம் வித்யானந்தம் விளக்க. ஆரணப்பொருளாம் ஸ்ருதியின் பொருளான வித்யானந்தம் விளங்க. சாதன சதுஷ்டயம் முதல் வித்யானந்த பர்யந்தம் விளக்க. ஏதும் காரணம் குறைவில்லாமல், காரணம் ஏதும் குறைவில்லாமல், எடுத்த வேண்டு சொல்லக்கூடிய காரணங்களில் யாதொன்றும் குறைவுபடாமல் எப்படி விளக்கணுமோ அப்படி எல்லாத்தையும் விளக்கிறதுக்கு சாதன சதுஷ்டயத்தில் ஆரம்பித்து
வித்யானந்தம் வரைக்கும் ஸ்ருதியினுடைய தாத்பரியம் அர்த்தம். ஆரண பொருள்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதியினுடைய தாத்பரியத்தை இதுவரைக்கும், ஸ்ருதியினுடைய பிரயோஜனத்தை, அந்த தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுடைய பிரயோஜனம் வரைக்கும் சொல்லி எதுவும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அதில் ஹேத்து எல்லாம் குறைவில்லாமல், ஏதும் காரணம் குறைவில்லாமல், ஒன்றும் நடுவில் அவனுக்கு சம்சய விபர்யம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். சம்சய விபர்யம் இல்லாமல் கைவல்ய நவநீதத்தை பூரணமாக்க வேண்டி. கைவல்ய நவநீதம்னா மோக்ஷம், மோக்ஷமாகி அந்த வெண்ணையை திரட்டி கொடுக்குற கைவல்ய நவநீதத்தை பூரணமாக்க வேண்டி. பூரணமாக்க வேண்டின்னு சொன்னால் ஏற்கனவே எழுதி வச்சுருந்தாங்களா, அதை பாதி பூர்ணமாக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லாட்டி என்னென்னா, நீ கொஞ்சம் முன்னே எழுதினேன், அதை அப்படியே விட்டுடுச்சு, இப்போ திரும்ப அதை எழுதி முடிச்சுடு அப்படின்னு சொல்லி பூர்ணமாக்கணும்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. நான் ஒரு புது அர்த்தம் வச்சுருக்கேன். என்னென்னா, சும்மா இது என்ன அர்த்தம்னு கேட்டால், பிராமணர்கள் மாத்திரம், ஒரு குறிப்பிட்டவங்க மாத்திரம்தான் உபனிஷத்து எல்லாம் படிக்கிறது, அவங்களுக்குள்ள தான் ஞானம் அடையிறது மோட்சம் அடையிறதுன்னு இல்லாமல் எல்லாரும் ஞானம் அடையணும், எல்லாரும் மோட்சம் அடையணும், பூர்ணமாக்க வேண்டி அப்படியே சொல்லலாம். ஏன்னா தமிழ் நூல்கள் எல்லாம், ஏன்னா வேதத்தை படிக்கக்கூடாதுங்கிறீங்க, உபனிஷத்தை படிக்கக்கூடாதுங்கிறீங்க, கீதை எல்லாம் படிக்கணும்னா சம்ஸ்கிருதம் இருக்கு, பிராமணர்கள் தான் படிக்கணும், மற்றவங்கள்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும், ஜிக்யாசுக்களுக்கெல்லாம், மற்ற ஜாத்தியில் பிறந்த ஜிக்யாசுக்களோட கதி என்ன ஆகுறது? அவங்களுக்கு ஞானம் வேண்டாமா அப்படின்னு எல்லாருக்கும் இந்த வேத சாஸ்திரத்தினுடைய ஞானம் ஆரணப்பொருளாம் வித்யானந்தம் விளக்க. ஆகையினால ஆரணப்பொருளாம் கைவல்ய நவநீதத்தைன்னு கனெக்ட் பண்ண முடியும். ஆரணப்பொருளாம் கைவல்ய நவநீதத்தை பூரணமாக எல்லோருக்கும், மோட்சத்தை அத்தனை பேருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா அது சொல்கிறாங்க எல்லாருமே, கைவல்ய நவநீதம் வந்த உடனே எல்லாருக்கும் அந்த படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் இல்லை, சைவ சித்தாந்தமே ஆடி போச்சான். அதுக்கு முன்னாடி சைவ சித்தாந்தம் ஒரு கொஞ்சம் பிரசித்தமாக இருந்தது. இந்த கைவல்ய நவநீதம் கைவல்ய நவநீதத்தை எடுத்து விளக்க ஆரம்பித்த உடனே சைவ சித்தாந்தமே ஆடி போச்சுங்கிறாங்க. சைவ சித்தாந்தம், வைஷ்ணவ சித்தாந்தம் எல்லாம் ஆடிட்டு தான். கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கர்மம் முக்கியம் என்று நவிலுவேன் அப்படின்னார் தாய்மானவர். நல்ல பாட்டு. வரிசையா சொல்வார், வெல்லாமல் எவரையும் விரட்டி விட வந்த வித்தை என் முக்தி தருமோ, வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணமே. சித்தர்கணத்தில் இருக்கு அந்த பாட்டு. சரி, பூர்வமாம் நன்னிலத்தில், முன்னொரு காலத்தில் பூர்வமாம் நன்னிலத்தில் என்ன போட்டிருக்கார்? பூர்வமாம் நன்னிலத்தில்னா பழமையான நன்னிலம் என்னும் ஸ்தலத்தின் கண். ரொம்ப பூர்வமான ஊர், புராதனமான ஒரு ஊருப்பா அது. ரொம்ப கல்ச்சர்டு பிளேஸ், ரொம்ப பண்பட்ட மக்கள் வாழ்கின்ற அந்த ஊரில் அந்தணர்கள் வாழ்கிற இடம்னா என்ன? காலம்பரை அந்த காலத்து பிராமணர்கள் எல்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, அனுஷ்டானங்களை பண்ணுறது, சாஸ்திர விசாரங்கள் எல்லாம் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிறைஞ்ச ஊரில் நாரணகுரு நமக்கு நவீன்றனர். நாரணகுரு என்னுடைய குரு எனக்கு சொன்னார். எப்போன்னா கனவில் வந்தேன்னா, இல்லை நான் இவரோட பாஷை எப்படி போனால் யோகியில் வந்தேன். நான் ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். தியானத்தில் என் குரு என்ன சொன்னார்னா, நீ சாஸ்திரம் எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி நல்ல புஸ்தகம் எழுது, கைவல்ய நவநீதம்னு அது பேர் வை அப்படின்னு குருநாதர் எனக்கு சொன்னார். தியானத்தில் சொன்னார், அல்லது கனவில் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டார். குலவு சர்க்குருவின் பாத குளிர் புனல் தலைமேல் கொண்டார், உலகினில் தீர்த்தமெல்லாம் உற்ற பேர் அடைவார் போல நலம் மெய்யாகிய கைவல்ய நவநீத நூலை கற்றோர் பல கலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளாய் வாழ்வார். குலவு சர்க்குருவின், சர்க்குரு குலவரார். எதோட குலவரார்னு, அவர் கூடி குலாவரார்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த நண்பனோட அவன் கூடி குலாவுகிறான் அப்படின்லாம் சொல்கிறோம் நம்ம. குலவுனா இவர் எப்பொழுதும் பிரம்மத்தோட குலவரார். இவரோட விருத்தி எப்பவும் பிரம்மத்தோட இந்த வஸ்துவோடே இருக்கு. அதில் குலவு சர்க்குருவின் பாத குளிர் புனல். இதுலேருந்து வெந்நீரை காலில் ஊற்றப்படாதுன்னு தெரியுது. சும்மா சொல்கிறேன். அவரோட காலில் பாதத்தை கழுவி
அந்த புனல் தலைமையில் கொண்டார். அதை தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறாங்க. குருவோட பாதத்தை அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தை தலைமையில் கொண்டார். உலகினில் தீர்த்தமெல்லாம் உற்ற பேரடைவார் போல. அதை பண்ணினா எல்லா தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணதாக ஆகுமா. குருநாதருடைய பாதத்தில் ஜலத்தை விட்டு கழுவி அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம தலைமையில நாம் புரோட்சிச்சுண்டா எல்லா சமஸ்த தீர்த்தம், கங்காதி சமஸ்த தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு இதில் சொல்லிடுறார். இது உலகினில் தீர்த்தமெல்லாம் உற்ற பேர் அடைவார் போல. இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, ஏன் குருவுக்கு அவ்வளோ விசேஷம்னா, அதனால தான் நம்ம சொல்கிறோம் சாதுனாம் தரிசனம் புண்ணியம் தீர்த்த பூதாஹி சாதவா காலேன பலத்தே தீர்த்தம் சத்ய சாது சமாகமா. அதனால் சாதுக்களை தரிசனம் பண்ணுறது ரொம்ப புண்ணியம். ஏன்னா அவங்க நம்மளை உடனே புனிதப்படுத்தி விடுவார்கள். ஏன்னா அவங்க ஞானத்தை கொடுக்கறதுனால உடனே புனிதப்படுத்தி விடுவார்கள். மற்ற இடத்துக்கெல்லாம் காலேன பலத்தே தீர்த்தம், கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணினா அது இப்போ பண்ணியிருப்போம், ஆனால் அதோட பிரயோஜனம் எப்போ வருமோ தெரியாது. சத்ய சாது சமாகமா, சாதுக்களை தரிசனம் பண்ணால் உடனே அந்த புண்ணியம் கிடைச்சிடும். அது காலப்போக்கில் தான் அந்த புண்ணியம் கிடைக்கும். சாது தரிசனம் உடனே புண்ணியத்தை கொடுக்கும்னு சொல்கிறேன். அதுபோல நலம் மெய் ஆகிய கைவல்ய நவநீத நூலை கற்றோர். நலம் மெய் ஆகிய, நலம் மெய்ன்னு சொன்னா என்னன்னா அனர்த்த நிவர்த்தி ஆனந்த பிராப்தி ரூபமான. இப்படி படிக்கணும். இதில் இல்லை அப்படி, அதில் இப்படி போடலை. ஆனால் நாம் எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா, மெய்யான நலம், மற்ற நலமெல்லாம் பொய்யான நலம். கர்மகாண்டத்தினாலையும் நமக்கு உபாசனா காண்டத்தினாலையும் கிடைக்கிற நலம் இருக்கே, அதெல்லாம் ஆபேட்சிக நலம். இது ஆத்தியந்திக நலம். அதனால க்ஷேமம்னு அர்த்தம், ஆத்தியந்திக க்ஷேமமான அர்த்தம். கைவல்ய நவநீத நூலை கற்றோர். இந்த நூலை படித்தா, இந்த நூல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் உண்மையான நன்மையை கொடுக்கக்கூடியது. மற்றதெல்லாம் போலியான நன்மைன்னு அர்த்தம் இல்லை, தற்காலிகமான நன்மையை தவிர நிரந்தரமான நன்மை கிடையாது, வாஸ்தவமான நன்மையை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால் நலமைங்கிறத நீங்கள் மாற்றி படிக்கணும். மெய்நலமாகிய கைவல்ய ஞான நவநீத நூலை கற்றோர். அப்புறம் இன்னும் சொல்லலாம், நலம்ங்கிறத தர்மசாஸ்திரம்னு, மெய்ங்கிறத ஞானசாஸ்திரம்னு சொல்லலாம். தர்மசாஸ்திரத்துக்கு முரண்படாமத்தான் இங்கே ஞானசாஸ்திரம் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. கற்றோருங்கிறத என்ன சொல்றாருன்னா, சம்பிரதாய முறைப்படி கற்றோர்னு வடிவேல் செட்டியாருடைய உரையில் இருக்கு. இதில் எப்படி போட்டிருக்கு, கற்றோர்கள் அதில் ஒன்றும் போடலை. அதனால நம்ம போட்டுக்கணும், கற்றோர்னா மரபு நெறிப்படி கற்றோர். இவர் சொல்றார் வரலாற்று நெறிமுறைப்படி கற்றோர் அப்படிங்கிறார் கைவல்ய வடிவேல் செட்டியார் உரையில். ஆகையினால நெறிமுறைப்படி கற்றோர், மரபு நெறிப்படி கற்றோர், சம்பிரதாயமாக படித்தவங்க. ஏன்னா அசம்பிரதாயமாக புஸ்தகமே இப்போ இருக்குது அவைலபிள், வரும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். அதனால் நூலை கற்றோர் என்ன ஆகுனா, பல கலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளாய் வாழ்வர். பல கலை ஞான நூல்கள் இதை படிக்கிற போதே என்னன்னா, சர்வ வித்யா பிரதிஷ்டாம் ஏக விஜானேன சர்வ விஜானம். அதனால பல கலை ஞானம்னா இதை படித்த, ஓஹோ அப்போனா இப்போ சைனா பாஷை வரணுமே நமக்கு அப்படின்னா. சைனா பாஷையெல்லாம் வராது. இதை படிக்கிறதுக்கு நீ வியாக்கரணம் படித்தாகணும், மீமாம்சை படித்தாகணும், தர்மசாஸ்திரம் படித்தாகணும். அதனால் ஷட் தரிசனங்கள்லாம் பார்க்க வேண்டி வரும். திடீர்னு நடுவில் வந்துடும் இந்த பாட்டு வந்தது ஒன்று, சத்து சத்தே சித்தானால் சத்தே சித்தானால் அசத்தாகும், அசத்தானால் சத்தாகும், அயலில் அசத்தை அசத்தாகும், அசத்தானால் சாட்சி எங்கே அப்படின்னா. கடைசியில் ஒரு பாட்டு, வீயாத சத்து முன்னம் விளங்குவது ஒன்று தன்னாலோ வேறொன்றாலோ அப்படின்னா. அதுக்கு அவர் போட்டிருந்தார் பார்த்தியா. அதெல்லாம் படித்தா பல கலை ஞான நூல்கள் தான், அது புரிஞ்சது. பல கலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளாய் வாழ்வார். அதில் எல்லா சாஸ்திரத்தையும் படித்த ஞானிகளாக இருப்பார்கள். அதனால் கைவல்ய நவநீத நூலை படிக்கிறதுனுடைய பிரயோஜனம் சொல்கிறார். ஆக 178வது பாட்டிலேருந்து உபசம்ஹாரம் பலஸ்ருதி. இதுலேருந்து என்ன சொல்லிட்டார்னா,
குரு பக்தியோட சாஸ்திரம் படிக்கணும்னு இந்த 180 பாட்டில் சொல்லிட்டார். அது இப்படி அதுக்கு எதுக்கு சொல்லணும்? இதை குருவினுடைய பாத கமலத்தில் அபிஷேகம் பண்ண ஜலத்தை தலையில் தெளித்து கொண்டால் எப்படி எல்லா தீர்த்தத்திலையும் நாம் ஸ்நானம் பண்ணின புண்ணியம் கிடைக்குமோ அப்படி கைவல்ய நவநீதத்தை படிச்சுட்டா எல்லா புஸ்தகத்தையும் படித்ததாகும் அப்படிங்கிறார். ரெண்டு பார்த்துக்கணும். குருவினுடைய பாதம் இஸ் ஈக்குவல் டு கைவல்ய நவநீதம். பாத ஜல புரோக்ஷணம். குருவினுடைய பாத கமல ஜல புரோக்ஷணம் இஸ் ஈக்குவல் டு கைவல்ய நவநீதம். சர்வதீர்த்த ஸ்நான பிரயோஜனம் இஸ் ஈக்குவல் டு சர்வசாஸ்திர ஞான பிரயோஜனம். அப்படி போட்டுக்கணும். எல்லா சாஸ்திரத்தையும் படித்ததாகும் அர்த்தம். கைவல்ய நவநீதத்தை படிச்சுட்டாலே பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத்து இதில் எல்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதுதான்ப்பா இதில் சொல்லியிருக்குன்னு அர்த்தம். எல்லாம் சர்வ வேதாந்த சாஸ்திர சார சங்கிரக பூதம் கைவல்ய நவநீத கிரந்தா அப்படின்னு போட்டுருக்கோம். பல கலை ஞான நூல்கள்னா பல கலை ஞான நூல்கள். அதனால் நமக்கு பல கலை ஞான நூல்கள்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், தர்க்கசாஸ்திராதிகள்லாம் மற்ற சாஸ்திராதிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத்தெல்லாம் சொல்கிறாங்களே அதில் இருக்கக்கூடிய தாத்பரியமும் இதில் அடங்கி போச்சு. நமக்கு பிரம்மசூத்திரம் வேணுமா பிரம்மன் வேணுமா? ரெண்டும் வேணும்னு சொல்லிடக்கூடாது. அதனால் அது நம்ம பாடம் படிக்கத்தான் போகிறோம். அதனால் நமக்கு பிரம்மசூத்திரம் வேணுமா பிரம்ம வேணுமான்னா பிரம்மன் வேணுமா என்ன? அதுதான் நான் இதோட முடிஞ்சு போச்சு. இது இந்த பாட்டை படிச்சு சும்மா பாட்டை படிச்சோம். அண்ணல்தன் அருளினாலே அகம் புறமின்றி ஒன்றாய் எண்ணமில் இலக்கியார்த்தத்தின் பொருள் அது நான் என்ன நன்னின சரீரமாதி நாதத்தின் உபாதி என்றே கண்ணதாய் அனைத்தும் காண காட்டினன் தாண்டவேசன் ஆன்றபதம் மூன்றற்கும் அது நீயானாய் என்னும் பொருளில் சான்ற துரியாதீதத்தில் தடையற்று இளங்கொள் சைதன்யம் ஊன்றி உணர்ந்தோர் விகற்ப மயக்கொழித்து தடையும் ஊற்றுத்து தோன்றித்தானே தானாவர் துலங்கும் தமக்கே சுவானுபவம் என்னும் மாவாக்கியம் நான்கும் இடைக்கும் வித்யானந்தம் சொன்ன நாராயணன் பாதம் தொழுது துதித்தோர் துகளற்றோர் இன்னமானாக்கன் குருவால் சந்தேகம் தீர்ந்திடு பதத்தே புன்னி நிறைந்து நின்றோர்கள் தூயமுக்தராகுவரே. தத்துவ விளக்கத்தாலும் சந்தேகம் தெளிதலாலும் ஒத்திருள் விடாத மாயாவுள் இருள் பிரிய ஓங்கும் சித்ததாம் ஒளி விளங்க செய்து பின் விருத்தி பேத புத்தியால் வரும் ஐயத்தை உரையறத் தெளிவித்தாண்டான் ஆண்ட தேசிகனாம் ஐயன் நாரடன் அனந்தன் பாதம் பூண்ட ஆரோபத்தால் முன் பொய்மயக்காய் வந்தத்தை மாண்டனல் அபவாதத்தால் மாய்த்தருள் நோக்கத்தென்றும் காண்டிட வைத்தளித்த காரணா போற்றி போற்றி. கைவல்ய நவநீதம் முடிஞ்சது. அவருடைய தாண்டவர சுவாமியில புகழ்ந்து பாடியிருக்கார். நீங்களே பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கிற சக்தி வந்தாச்சு. அதனால புரிஞ்சுங்க. அதனால முடிச்சாச்சு. கைவல்ய நவநீதம் சமாப்தம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.
ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ओम्।